பிரைஸ் லார்ட். இந்த வீடியோ வழியாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நாளில் கூட ஒரு வேத வசனத்தை நாம் தியானிப்போம். ஏசாயா 43:18 முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறது. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக போட்டிருக்கு. Forget the former things, do not dwell on the past. அடிக்கடி நம்ம கேள்விப்படுகிற விஷயங்கள் உண்டு. ரொம்ப பழசையை யோசிச்சுட்டு இருக்காதீங்க, நம்ம எல்லாரும் வீட்டில் அட்வைஸ் பண்ணோம், முடிஞ்சு போச்சு, புதுசாக வாங்க அப்படின்னு உலக மக்களே சொல்கிற பழக்கம் உண்டு. நம்ம எதாவது நடந்து முடிஞ்ச பிரச்சனையை குறித்து யோசிச்சுட்டு இருந்தா அவங்களே சொல்லுவாங்க, ஏன்ப்பா அதவே யோசிச்சுட்டு இருக்க, விட்டுட்டு வெளில வாப்பா அப்படின்னு. இந்த பைபிள் வசனங்களும் நமக்கு அதை தான் சொல்லுது. முந்தினவைகளை யோசிக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் சொல்லியிருக்கிறது. இந்த நாள் காலை வேளையில் ஆர் யூ திங்கிங் யுவர் பாஸ்ட்? இதுக்கு முன்னாடி நடந்த சிலவற்றை குறித்து நீங்கள் யோசிச்சுட்டீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, அதை விட்டுருங்கன்னு சொல்றாரு. ஏன்? அந்த நடந்ததையே யோசிச்சு விட்டுட்டீங்கன்னா யூ கேன் நாட் என்ஜாய் த ப்ரெசன்ட். இந்த நாளை உங்களால என்ஜாய் பண்ண முடியாது. இன்னொரு வசனம் கூட ரொம்ப அழகா சொல்லுதுல, இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாம் களி கூர்ந்து மகிழ கடவும். இதுல எப்படி நம்ம களி கூர்ந்து மகிழ்றது? அதுல ஒரு விஷயம், நேற்று நடந்ததை மறந்துட்டு இன்னைக்கு நம்ம என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கணும். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் புதிய விஷயங்களை செய்யறதுக்கு, ஒவ்வொரு நாளும் புதிய காரியங்களை செய்யறதுக்கு ஒரு நியூ வே, ஒரு நியூ ஸ்டார்ட்னு சொல்லலாம். ஆகவே இந்த நாள்ல பழசை எல்லாம் மறந்துட்டு இந்த நாள்ல தேவன் உங்களுக்கு என்ன வச்சிருக்காரோ அதை என்ஜாய் பண்ண கத்துக்குங்க. ரொம்ப அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் சொன்ன மாதிரி எவ்ரிடே இஸ் அ சான்ஸ். இன்னைக்கு மகிழ்ச்சியா இருப்பதற்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு. அந்த மகிழ்ச்சியை கெடுக்கிற மாதிரி ஏன் பழசையை நம்ம யோசிச்சுட்டே இருக்கணும்? நீ யோசிச்சு பாருங்க. பேதுரு ஆண்டவர் தம்முடைய ஊழியருக்கு தேர்ந்தெடுத்தார். பேதுரு என்ன பண்றாரு? ஆண்டவர் சொன்னது போலவே நீ 3 தடவை மறுதளிப்ப என்னன்னு சொன்னாரு. சொன்னது போலவே 3 தடவை பேதுருவை மறுதளிச்சு ஓடிட்டான்னு பாக்குறோம். ஒருவேளை ஆண்டவர் பேதுரு அபிஷேகம் பண்ண பிற்பாடும் அப்போஸ்தலர் 2ஆவது அதிகாரத்துக்கு அப்புறமும் கூட பேதுரு, ஐயோ நான் ஆண்டவர் மறுதளிச்சேனே, 3 முறை அவரை மறுதளிச்சேனே, அதவே யோசிச்சுட்டு அந்த பழைய பாஸ்ட்லேயே அவர் பேதுரு இருந்ததுன்னா கண்டிப்பா தேவனுக்காக அவர் சைன் பண்ணிருக்க முடியாது, தேவனுக்காய் பெரிய காரியங்களை செஞ்சிருக்க முடியாது. ஆனா அவர் அந்த கடந்ததெல்லாம் விட்டுட்டு நடந்துருச்சியா, நான் இயேசுவை மறுதளிச்சேன், ஆமா நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன், பாவம் செஞ்சுட்டேன், இனி அதை செய்ய மாட்டேன், இனி அதை செய்ய போறதில்லை, இனி தேவனுக்காய் வாழ்வில் முடிவெடுத்து அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அப்புறம் பிரசங்கம் பண்ணாருன்னு பார்க்குறோம். தேவனுக்காக பெரிய காரியங்கள் செஞ்சாங்க பார்க்குறோம். 5000 பேர் 3000 பேர் அவரை ரசிக்கப்பட்டாங்கன்னு பார்க்குறோம். ஒரு மிகப்பெரிய அப்போஸ்தலன் பேதுரு வர்றார். பேதுரு யாரு? ஒரு சாதாரணமான ஒரு ஆள். அவருடைய பழைய வாழ்க்கை பார்த்தோம்னா தெரியும். ஒரு மீன் பிடிக்கிற ஒரு சாதாரணமான ஆள் தேவனுடைய ராஜ்யத்தை கற்று ஒரு பெரிய பணியில தன்னை ஈடுபடுத்தி மிகப்பெரிய ஊழியக்காரனா வர்றாரு. எப்பொழுது அவர் தன்னுடைய பாஸ்ட்லாம் மறந்துட்டு தேவனுக்காக ஃபியூச்சர்ல அவர் ஊழியம் செய்யும் பொழுது அவர் பெரிய ஆட்களா வரான்னு பார்க்குறோம். இந்த நாள்ல பேதுரு ஒரு பெரிய உதாரணமா எடுத்துங்க. நீங்க தேவனுக்கு விரோதமா ஒருவேளை முன்னாடி பெரிய பழைய காரியங்களை செஞ்சிருக்கலாம், முன்னாடி தான் தேவையில்லாத காரியங்களை செஞ்சிருக்கலாம். நீங்க எப்படி செஞ்சாலும் நோ ப்ராப்ளம், நீங்க எப்படி தான் நோ ப்ராப்ளம். இன்னைக்கு தான் ரொம்ப முக்கியமான நாள். இன்னைக்கு மீண்டும் உங்களை ஒப்பு கொடுத்து இன்னைக்கு மீண்டும் ஒரு புதிய கமிட்மெண்ட் தேவனுக்கு நீங்க கொடுத்து ஒரு நியூ ஸ்டார்ட்டை நீங்க ஆரம்பிங்க. கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பார். தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. காட் பிளஸ் யூ.